Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Chapter 7 Weather, Climate and Adaptations of Animals to Climate. In the previous class, we had already discussed about the climatic conditions of different regions, that is Jammu and Kashmir, Kerala, Rajasthan and the Northeast region. So now we have discussed about climate and adaptation of animals. Climate and adaptation, refer page number 72. So climate has a profound effect on all living organism. Animals are adapted to survive in the conditions in which they live. So animals ஒரு இடத்துல வாழணும் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அதுக்கு என்ன பண்ணணும், அடாப்ட் ஆகணும், சூட் ஆகணும். ஸோ அனிமல்ஸ் லிவிங் இன் வெரி கோல்ட் அண்ட் ஹாட் கிளைமேட் மஸ்ட் பொசஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் டு ப்ரொடெக்ட் தெம் செல்ஃப் அகெயின்ஸ்ட் த எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஹீட். ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ வெரி கோல்டான ஏரியா இருக்குது அண்ட் வெரி ஹாட்டான ஏரியா இருக்குது. ஸோ இங்கே வாழக்கூடிய அந்த அனிமல்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கோல்டு, அந்த அதிகமான கோல்டையோ அந்த அதிகமான ஹாட்டையோ தாங்குகிற அளவுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ ரீகால் ஃப்ரம் சாப்டர் 9 of your class 6 7 science book the definition of adaptation. So features and habits that help animals to adapt to their surroundings are a result of the process of evolution. So in chapter 9 you will learn about the effect of weather and climate on soil. So chapter 9 6th standardல நீங்கள் வந்து வெதர் அண்டு கிளைமேட்டோட எஃபெக்ட் வந்து சாயிலில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சாப்டரில் வந்து அனிமல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் வி வில் ஸ்டடி த எஃபெக்ட் ஆஃப் கிளைமேட் ஆன் அனிமல்ஸ் ஒன்லி. ஸோ இன் கிளாஸ் 6 you have read about adaptations of animals to certain habitats. So as examples of adaptation of animals to climatic conditions, we discuss only animals living in polar regions and tropical rainforest. ஸோ அனிமல்ஸோட அடாப்டேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது போலார் ரீஜன்ஸ் அண்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் உள்ள விலங்குகளோட அந்த அடாப்டேஷன் எப்படி இருக்கும் அண்டு போலார் ரீஜன்ஸில் வாழக்கூடிய அந்த அனிமல்ஸ்க்கு என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு இந்த லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட் த போலார் ரீஜன்ஸ் ஆர் சிட்டுவேட்டட் நியர் த போல்ஸ். ஸோ போலார் ரீஜன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா எர்த்து அந்த ஸ்பியரை நீங்கள் அந்த கற்பனை பண்ணி பார்க்கும்போது அந்த போல்ஸ் ரெண்டு பகுதியிலும் அந்த துருவங்களில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா போலார் ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ சம் வெல் நோன் கண்ட்ரீஸ் தட் பிலாங் டு த போலார் ரீஜன்ஸ் ஆர் கனடா, கிரீன்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், அலாஸ்கா இன் யூஎஸ்ஏ அண்ட் சைபீரியன் ரீஜன் ஆஃப் ரஷ்யா. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா போலார் ரீஜன்ஸ். And examples of some countries where the tropical rainforests are India. ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ இந்தியா, மலேசியா, இந்தோனேஷியா, பிரேசில், ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, கென்யா, உகண்டா அண்ட் நைஜீரியா. ஸோ போலார் ரீஜன்ஸ் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது, ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. So activity 7.2, take an outline map of the world, mark the polar regions in blue and similarly mark the tropical rainforest in red. So world map எடுத்துட்டு அந்த world mapல polar regionsஐ blue கலர்லேயும் and tropical rainforest உள்ள ரீஜனை ரெட் கலர்லேயும் மார்க் பண்ணணும். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் இன்னைக்கு. And first point, the polar regions. The polar regions present an extreme climate. These regions are covered with snow and it is very cold for most of the year. So polar regionsல ஃபுல்லாகவே ஸ்னோவால் என்ன ஆயிருக்கும், அங்குள்ள ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், எப்போதுமே கோல்டாக இருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்டில் இருக்கும். ஃபார் 6 months the sun does not set at the pole. ஸோ 6 months sun செட் ஆகாது அண்ட் 6 months sun ரைஸ் ஆகாது. While for the other 6 months the sun does not rise. So in winter சமயங்களில் the temperature can be as low as -37 degrees Celsius. ஸோ 0 அப்படின்னாலே அந்த இடத்துல எந்த ஒரு ஹீட்டுமே இல்லைன்னு தான் அர்த்தம்.
ஸோ 0 விட ரொம்ப கம்மியாக -37°C விடையும் அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அனிமல்ஸ் லிவிங் தேர் ஹேவ் அடாப்டட் டு தி சிவியர் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த சிவியர் கண்டிஷன்ஸை தாங்குற மாதிரி தான் அங்கே உள்ள அனிமல்ஸ் எப்படி இருக்கணும். அப்போ தான் அங்கே என்ன பண்ண முடியும், உயிர் வாழ முடியும். ஸோ let us see how they are adapted by considering the examples of polar bears and penguins. ஸோ போலார் ரீஜன்ஸில் நிறைய விலங்குகள் வாழும். ஸோ அதில் நம்ம போலார் பியர்ஸ் அண்ட் பென்குயின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ polar bears have white fur so that they are not easily visible in the snowy white background. ஸோ போலார் பியர்ஸ்னாலே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஸோ ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அங்கே ஸ்னோவும் ஒயிட்டாக தான் இருக்கும், போலார் பியரும் ஒயிட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம அங்கே போலார் பியர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட் ப்ரொடெக்ட்ஸ் ஃப்ரம் எனிமீஸ் ஆர் ப்ரெடேட்டர்ஸ். ஸோ அதனால அந்த போலார் பியர்ஸ் அதோட எனிமீஸ்லேருந்து சீக்கிரமாக என்ன பண்ணிடும், தப்பிச்சிரும். ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் தம் இன் கேச்சிங் தேர் ப்ரே. ஸோ அந்த போலார் பியர் அதோட எனிமீஸ்லேருந்து சீக்கிரமாக தப்பிச்சிரும். அண்ட் அதுக்கு தேவையான இறை அந்த ப்ரேயை ஈஸியாக பிடிச்சி என்ன பண்ணும், சாப்பிடும். ஏன்னா அதோட எனிமீஸ்க்கு போலார் பியர் அதை கேட்ச் பண்ண வருது அப்படிங்கிறது என்ன பண்ண தெரியாது, ஏன்னா ஒயிட் பேக்ரவுண்டு இருக்கிறதுனால. ஸோ டு ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் தே ஹாவ் 2 thick layers of fur. ஸோ அதோட தோல் பகுதி 2 லேயர்ஸால் ஆயிருக்கும். தே ஆல்சோ ஹாவ் எ லேயர் ஆஃப் ஃபேட் அண்டர் தேர் ஸ்கின். ஸோ 2 லேயர்ஸாலான ஃபர் இருக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேட்டாலான ஒரு லேயர் இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் தே ஆர் ஸோ வெல் இன்சுலேட்டட் தட் தே ஹாவ் டு மூவ் ஸ்லோலி அண்ட் ரெஸ்ட் ஆஃபன் டு அவாய்ட் கெட்டிங் ஓவர் ஹீட்டட். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆன் வார்ம் டேஸ் necessitate cooling. ஸோ த போலார் பியர் கோஸ் ஃபார் ஸ்விம்மிங். ஸோ வார்மான டேஸில் அதுக்கு என்ன பண்ணும், கூலிங் தேவைப்படும் போது அது என்ன பண்ணும், swim பண்ணும். ஸோ இட் இஸ் எ குட் ஸ்விம்மர் அண்ட் இட்ஸ் paws ஆர் wide and large which help it not only to swim well but also walk with ease in the snow. ஸோ அதோட paws அந்த கால் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வைடு, நம்ம அகலமாக லார்ஜாக இருக்கிறதுனால அது நீந்துறதுக்கு மட்டும் இல்லை, அந்த ஸ்னோவில் பனியில் ஈஸியாக நடந்து போகிறதுக்கும் அந்த பாஸ் என்ன பண்ணுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. While swimming under water, it can close its nostrils and can remain under water for long durations. ஸோ அதில் நாஸ்ட்ரில்ஸை க்ளோஸ் பண்ணுறதுனால அதிகமான டைம் வாட்டரில் என்ன பண்ணும், அதால் இருக்க முடியும். அண்ட் இட் ஹேஸ் எ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் ஸோ தட் இட் கேன் கேட்ச் இட்ஸ் ப்ரே ஃபார் ஃபுட். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸோ அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதுனால அதோட ப்ரேயை ஈஸியாக கேட்ச் பண்ணி சாப்பிடும். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் போலார் பியர் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃப்ளோ சார்ட் ஷோன் இன் ஃபிகர் 7.3. ஸோ அடாப்டேஷன்ஸ் ஆஃப் போலார் பியரை ஒரு சார்ட்டில் நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா த ஒயிட் ஃபர் இஸ் நாட் ஈஸிலி விசிபிள் இன் த ஸ்னோயி பேக்ரவுண்ட். ஸோ அதனால் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரெடேட்டர் அண்ட் ப்ரே ஆர் அனேபிள் டு see it. அண்ட் இந்த சைட் ரைட் சைட் இட் ஹேஸ் எ வெரி ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் இருக்கிறதுனால இட் ஹெல்ப் த பியர் டு லொக்கேட் அண்ட் கேட்ச் இட்ஸ் ப்ரே. ஸோ சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அதிகமாக இருக்கிறனால அந்த ப்ரேயை ஈஸியாக கேட்ச் பண்ணிடும் அதோட இரையை. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இட் ஹேஸ் அ லாங் கர்வ்ட் அண்ட் ஷார்ப் கிளாஸ். கால் பகுதியில் அந்த கிளாஸ்லாம் எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கிறதுனால தீஸ் ஹெல்ப் இட் டு வாக் ஆன் ஐஸில் அதால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இட் ஹாஸ் எ லேயர் ஆஃப் ஃபேட் அண்டர் இட்ஸ் ஸ்கின். ஸோ ஸ்கின் கடியில் ஒரு ஃபேட்டாலான ஒரு லேயர் இருக்குது. ஸோ அதனால த ஃபேட் இன்சுலேட்ஸ் இட்ஸ் பாடி ஃப்ரம் கோல்ட் அண்ட் கீப் இட்ஸ் வார்ம். ஸோ கோல்ட்லேருந்து அதை என்ன பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணி அதோட பாடி எப்போதுமே வார்மாக வச்சுக்கிறோம். அண்ட் இட் ஹாஸ் டூ திக் லேயர்ஸ் ஆஃப் ஃபர். தீஸ் ஹெல்ப் இட் டு வார்ம் இன் கோல்டு வெதர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. போலார் பியரோட அடாப்டேஷன்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் பென்குயின். Another well-known animal living in the polar regions is the penguin. So it is also white and emerges well with the white background. ஸோ இதுவும் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால அதோட எனிமல்ஸ்லேருந்து சீக்கிரமாக என்ன பண்ணிடும், தப்பிச்சிடும். அண்ட் இட் ஆல்சோ ஹேஸ் எ திக் ஸ்கின் and a lot of fat to protect it from cold. ஸோ இதுக்கும் திக் ஸ்கின் இருக்கும் அண்ட் ஃபேட் லேயரும்
ஃபேட் லேயரும் அதிகமாக இருக்கிறதுனால கோல்ட்லேருந்து ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் யூ மே ஹாவ் சீன் பிக்சர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் ஹட்டில் டுகெதர் திஸ் தே டு கீப் வார்ம். ஸோ பென்குயின்ஸ் வந்து ரெண்டாக என்ன பண்ணும், அப்படியே ஹட்டில் ஆகி பக்கத்தில் இருக்கும். ஏன்னா அப்படின்னா அதோட பாடி வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ ரீகால் ஹவு வார்ம் யூ ஃபீல் வென் யூ ஆர் இன் எ ஹால் ஃபுல் ஆஃப் பீப்புள். ஸோ லைக் போலார் பியர்ஸ், பென்குயின்ஸ் ஆர் ஆல்சோ குட் ஸ்விம்மர்ஸ். ஸோ இப்போ போலார் பியர்ஸ் மாதிரியே பென்குயின்ஸும் ஒரு குட் ஸ்விம்மர் தான். தேர் பாடிஸ் ஆர் ஸ்ட்ரீம்லைன் அண்ட் தேர் ஃபீட் ஹேவ் வைப்ஸ் மேக்கிங் தம் குட் ஸ்விம்மர். அதர் அனிமல்ஸ் லிவிங் இன் த போலார் ரீஜன்ஸ் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப். ஸோ போலார் ரீஜன்ஸில் போலார் பியரும் பென்குயினும் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ போலார் ரீஜன்ஸ் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், musk oxen, reindeers, foxes, seals, whales and birds. It is to be noted that while fish can remain under cold water for long, birds must remain warm to survive. ஸோ ஃபிஷ் அதிகமான டைம் கோல்டு வாட்டரில் உள்ள இருக்கும். பட் பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வார்ம் அதுக்கு தேவைப்படும் போது they migrate. So birds must remain warm to survive. They migrate when winter sets in. So they come back after the winter is over. You know probably that India is one of the destinations of many of these birds. So அந்த மாதிரி பறவைகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடுகளுக்கு என்ன பண்ணும், மைக்ரேட் ஆகும். ஸோ வந்துட்டு திருப்பி மறுபடியும் அதோட பிளேஸ்க்கு என்ன பண்ணிடும், திருப்பி போயிடும். ஸோ இந்தியாவிலே அந்த மாதிரி நிறைய பறவைகள் என்ன பண்ணுது வருது. ஸோ யூ மஸ்ட் ஹவ் சீன் ஆர் ஹியர் அபவுட் த சைபீரியன் crane that comes from Siberia to places like Bharatpur in Rajasthan and Sultanpur in Haryana. ஸோ சைபீரியன் crane அப்படிங்கக்கூடிய ஒரு பேர்டு வந்து சைபீரியாவிலேருந்து வந்துட்டுருக்கு. எங்கே அப்படின்னா ராஜஸ்தான் உள்ள பரத்பூர் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கும் அண்ட் ஹரியானாவில் உள்ள சுல்தான்பூருக்கும் என்ன பண்ணுது, அந்த பேர்ட்ஸ்லாம் நிறைய அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, மைக்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.